ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா சோன்னு மழை பெஞ்சிட்ருக்கு. மழைக்கு எதமாக ஒரு அவசர போண்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். கடலை மாவு சேர்த்துடலாம். ஒரு பவுலில் கடலை மாவு சேர்த்திக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாங்க. இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக நான் வெங்காயம் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இது வந்து வெங்காயம் நீங்கள் நிறைய சேர்த்திக்கலாம். வெங்காயம் சேர்த்துற அளவுக்கு பார்த்திங்கன்னா போண்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் குழந்தைங்களாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா காரம் வந்து அளவாக போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். நீங்கள் வந்து காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி கலந்துக்கூடாது. ஃபஸ்ட்டு கையில் சும்மா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் நல்லா கலந்துட்டோம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்துக்கலாம். எடுத்தோடனே நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து கன்சிஸ்டன்சி வராது. தண்ணி கொஞ்சமாக தெளித்து சேர்த்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. அவ்வளோதான், நம்ம போண்டாக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து போண்டா போட்டுக்கலாம். போண்டா பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக போட வேண்டாம், மீடியம் சைஸில் போட்டுருங்க. ஸ்டவ்வை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ்லேயே வச்சுங்க. ஏன்னா வேகமாக வச்சு விட்டிங்கன்னா வெளியில் இருக்கிறது சீக்கிரம் வெந்துடும், உள்ளே இருக்கிறது அப்படியே வேகாமே இருக்கும். நல்லா ரவுண்டாக இது பண்ணி சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு ஒரு பக்கமாக வந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு பக்கம் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நிறைய ஊரில் வந்து மைசூர் போண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ மற்றதையும் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம போண்டா வந்து சூப்பராக மழைக்கு ஏற்றமாக தயாராகிடுச்சு. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஜீவா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.